ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்னைக்கு ட்ராப்ட் இன் யுவர் வெட்டிங் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். நான் இதை ஒரு 10 பார்ட்டில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்டா. இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு போங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு வீடியோக்கு ஒரு லைக். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நீங்கள் ஜேக்கு எடுத்துக்கிட்ட சாரியில் ஒரு லைட் ப்ளூ கலர் சாரீ வியர் பண்ணிவிட்டு அவருக்கு தான் காஃபி போட்டுட்ருக்கீங்க. இவர் சுகர் அதிகமாக போட்டால் பிடிக்குமா இல்லை கம்மியாக போட்டால் பிடிக்குமா? அதிகமாக போட்டால் திட்டுவாரா? இவர் வேறு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் கம்மியாக போடலாம், அப்போ தான் அவர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போது காஃபி தான் எடுத்துகிட்டு ஜங்குக்கிட்ட போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு அங்கே எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு ஜிம்மில். இப்போ நீங்கள் கதவு தட்டி உள்ளே போயிட்டு, ஜங்குக் காஃபி, குட் மார்னிங். இப்போ ஜங்குக் தான் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு, நான் இனி மாறா குட் மார்னிங்லாம் வருது, ஒரு வேளை புடவை தூதுனாலையா? அழகாக தான் இருக்கா? சரி நம்ம சொல்லலாம். குட் மார்னிங் டி பொண்டாட்டி, காஃபிலாம் எனக்கா? தேங்க்யூ. நல்லா இருக்குது சாரி, நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி லைட்டாகவும் கலருக்கு நல்லா இருக்குடி. இடுப்பா? இப்போ நீங்கள் இடுப்பாவா? இல்லடி பொண்டாடி, எடுப்பா அப்படின்னு சொன்னேன். உங்கள் காதில் அப்படி இல்லடி, எடுப்பாக இருக்குன்னு தான் சொன்னேன், இடுப்புலாம் சொல்லடி. தேங்க்யூ ஜங்குக்கா. காஃபி ஆறிட போகுது, சீக்கிரம் குடிச்சிருங்க, நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்குறேன். குடிக்கிறேன்னு ஒன்றும் இல்லை, தப்பாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் குடிக்கிறாரு. பட் சுகரே இல்லை. டாடி கர்மம் கசகுதிரி காப்பி, சக்கரை கொஞ்சம் போடலாம்ல, அதை விட்டு கம்மியாக போட்டு வச்சுருங்க. என்னங்க? இல்லை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கம்மியாக போட்டால் தான் குடிப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே காட்டுங்க எவ்வளோ இருக்குதுன்னு, கரெக்டாக பார்த்துட்டு நான் சுகர் போடுறேன். இப்போ நீங்கள் அவரோட காஃபியை வாங்கி குடிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கோட கண் உங்களோட த்ரோட் கிட்ட தான் போகுது, நீங்கள் முழுங்கிறத அவர் பார்த்துட்ருக்காரு. ஐயோ, இந்த பொண்ணுன்னா காலையிலேயே முன்னாடி முழுங்கின்னு சாவடிகிறாள். அந்த தொண்டையை போட்டு நசுக்குன்னு கடிச்சு துப்பணும் போல இருக்கு எனக்கு. என்னம்மா குடிக்கிறா? ஐயோ. ஆமாங்க, கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருக்குது, நான் இருங்க போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜங்குக் தான், ஓய் பூண்டு நில்றி, அது இங்கே குடு, நான் குச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் காஃபி வாங்கி குடிக்கிறாரு. கரெக்டாக இருக்குடி, இனிப்பாக இருக்குது, நல்லா ரொம்ப சர்க்கரையாக இருக்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி குச்சிக்கிறேன். நீங்கள் ஜங்குக்கை டவுட்டாக பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்குறேன், நல்லா இருக்குடி, கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீ குச்சிட்டு குத்தலை, சர்க்கரை எவ்வியாக ஊந்துச்சு போலடி பொண்டாட்டி, உனக்கு வேணுமா? இல்லை எனக்கு வேண்டாம், நீங்களே குடிங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. இப்போ ஜங்குக் தான் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எனக்கு என்ன? இந்த புடவையில் எப்படி இதை மாடிடுவ? என் வாயாவது சொல்லும் போல இருக்குடி, ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியல, நீ எதனா பண்ணுற சொல்லணும், சொல்லிட்டா? நீ என்ன சொல்லணும்? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, போகணும். அப்போ ஓகே சொல்லிட்டா போச்சு. இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்தில் இந்த மஞ்சள் கலர் தாலி போட்டு சாகுடிது. ஏதோ இந்த பாம்புங்க இறலாம் கிடச்சா பின்னிக்கோங்க தெரியுமா, அது மாதிரி உடம்போட பின்னிக்கணும் போல இருக்கு. இந்த கை இருக்கு, என் கை நாடி இந்த வெயிட்டெல்லாம் தூக்கின்னு வேலை செஞ்சேன்னு, அதுக்கெலாம் இந்த கை படைக்கப்படல. இந்த வளைவான இடுப்பு இருக்கு பார், அதை பிடிக்க தான் இந்த கடவுள் இந்த இடுப்பை படைச்சிருக்கான் போல. என்னடி பண்ணுற? என்ன காலையிலையா இந்த மாதிரி அழகாக குளிச்சுட்டு முன்னாடி காஃபி என்னங்க மயிருங்கன்னா ஏறதான் செய்யும். நான் இன்னும் எதுவும் பண்ணல, நீ வேற தடை போட்டுனே இரு. நீங்கள் பின்னாடி போகிறீங்க. இப்போ ஜங்குக் சடனாக அவங்க செஸ்கிட்ட ஃபேஸ் வச்சு அவர் கட்டின தாலியை கடிக்கிறாரு. இப்போ நீங்கள் தான், என்னங்க இது என்னது? என்னதுன்னு கேட்டால் எனக்கு முன்னாடி தெரியும், நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ என்ன பண்ண ஏது பண்ண நான் தானடி கேட்கணும். நான் பண்ணி வச்சிருக்கேன் பாரு, அதை கடிச்சு. இப்போ ஜங்குக் அவரோட பல்லால் அதை அவங்க ஃபேஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ தாலி அவரோட வாயில் தான் இருக்குது. எப்படி இருக்கு உனக்கு? இது எப்படி இருக்கு? இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உனக்கு? எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரில, ஆனால் எனக்கு எப்படி இடமா இருக்குது. என் மூளை என்கிட்ட, ஏண்டா மயிறு
முன்னாடி சும்மா செவன்னு பாயில்டு எக்கு மாதிரி இருக்குது. அதை போய் வறுத்து சாப்பிடாம ஏன்டா பார்த்துன்னு இருக்கு பொட்டப்பையா. எத்து அமுகுடா எத்து சொருகுடான்னு துடியுதுரி. எதுவுமே பண்ணாமதோ இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயிலேருந்து வர ஒரு வார்த்தைக்காக மாமா பண்ணுடான்னு ஒரே ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறேன்டி. எப்போவுமே அப்படி இருக்குமான்னு தெரில, ஆனால் வெயிட் பண்ணுறேன்டி பொண்டாட்டி. நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. இப்போ தான் ஜங்குக்கு புரியுது கொஞ்ச நேரத்தில் அவருக்கு என்ன ஆச்சுன்னு. இப்போ அவர் பொண்டாட்டி சும்மா ப்ராங்க் எப்படி நீ ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்க அப்படி பண்ணண்டி, மற்றபடி எதுவும் இல்லை. பாரு கேமரா பாருங்க பாரு, ஒன்றும் இல்லை சும்மா ப்ராங்க் தான் பண்ணேன். சரி சொல்லு, நான் வெயிட் இருப்பேன் நீ ஒரு 46 அது மாதிரி எதனா இருப்பியா? இவ்வளோ வெயிட் தூக்குறேனே, எதுக்கு தூக்குறேன்? உன்னை தூக்குறதுக்கு தான்றி. சொல்லு, நான் வெயிட் இருப்பேன். இப்போ நீங்கள் ஜங்குக்கு பார்த்து 50 kg இருக்க ரொம்ப குண்டாயிட்டேனா? ஜங்குக்கு தான் அவரோட லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு 50 கிலோவா? தாஜ்மஹாலா? ஐயோ கடவுளே, நீ எங்கேயோ மச்சத்தை சொருவிருக்க போலையே. பாதி 50 கிலோவில் மேலே 20 பின்னாடி 30ன்னு போட்டாலே கணக்கு முடிஞ்சிடும். மீதி எங்கடி இருக்கு? எல்லாம் அதுவே தான். எதுக்கு என்ன ஒன்றும் தூக்கலாம் வேண்டாம், நீங்கள் நான் போகணும். இரு, தூக்கி தான் பாறேன் முடிதா இல்லையான்னு. சொன்ன மாதிரி நீ வெயிட்டு தாண்டி, எல்லாத்தையும் பெருசாக வச்சா வெயிட்டாக தான் இருக்கும். சேவா மாமா தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அவங்கள தூக்குறாரு. இப்போ நீங்கள் உங்கள் கையை ஜங்குக்கோட நெக்கில் ரேப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ ஜங்கு பரவாயில்லடி, வெயிட்டு கம்மியாக தான் இருக்கு, நல்லா புச்சுக்குன்னு பஞ்சு மாதிரி இருக்கடி, நல்லா இருக்கு. இப்படியே இருக்கணும். நான் வெயிட் இப்படியே மெயின்டைன் பண்ணியோ எதையும் பெருசு சின்னதெலாம் ஆகிக்காத. ஏன்னா எப்படியோ மேட்ரு பண்ணும்போது நானே ஆகிடுவேன். ஸோ அதிகமாக சாப்பிட்டுக்காதடி. எப்படியோ நிறையா வாங்கி போட்டேன், சாப்பிடுவேன் தான், ஆனால் கம்மியாக சாப்பிட்டு, புரியுதா? இப்போ நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு போதும் இறக்கி விட்றீங்களா? வேலை இருக்குது, இதுக்கு ஒன்றும் நான் வரலை. நாடி ரொம்பலாம் செலுத்துக்கிற. இப்போ நான் அவனை தனியாக இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வச்சிட்டேன், வேலைக்காரங்க இல்லை, அதனால ரொம்ப பண்ணுறியா? சரி சொல்லு, இப்போ சொல்லு, எத்தனை வேலைக்காரங்க வேணும் உனக்கா? எல்லாரையும் இன்னும் வந்து வச்சிட்றேன், நீ ராணி மாதிரி உட்கார்றி. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அப்போல்லாம் பேசும்போது என் கண்ணை பார்த்து பேசுவேன், இப்போல்லாம் என் கீழே பார்க்குறேன். நான் தரையிலையா பத்துனுக்கிறேன் ஜங்குக்கு, இங்கே இருக்கிறான், இங்கே பார்த்து பேசு. நான் ஆச்சு, ஏன் இப்போல்லாம் கண்ணை பார்த்து பேச மாட்டேறேன்? ஜங்குக்கோட கண்ணை தான் பார்த்துட்டு. யார் சொன்னா கண்ணை பார்த்து பேச மாட்டேன்னு? நான் பேசுவேன், இப்போ கூட உங்கள் கண்ணை தான் பார்த்து பேசுகிறேன். ஆமாண்டி, இப்போ நீ என் கண்ணை தான் பார்த்து பேசுகிற, ஆனால் அந்த கண்ணில் ஏதோ மாற்றம் தெரியுது. அப்போல்லாம் கோபமாக இருப்பேன், இப்போ ஏதோ மோகமாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை, அது மாதிரி எப்பவுமே இருக்காது. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அன்றைக்கி துணி கடைக்கு போகணுமே, அங்கே ஒருத்தி இருந்தால அவன் மேலே உங்களுக்கு தோணியிருக்கும். அப்படிலாம் என் கண்ணில் இல்லை. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு அந்த கிளாஸை தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ ஜங்கு திமிரு பிடிச்சது எப்படி போகுது? கொஞ்சமாச்சு இறங்குறானே, நம்மளும் கொஞ்சம் மடங்குவோன்னு எங்கன்னா இருக்குதா? திமிரு பிடிச்சது பேரப்பாரு மீன் மித்திரன், நாள்தான் திமிரா சுற்றி நிற்குது. இப்போ ஜங்குக்கும் குளிக்கெல்லாம் போயிட்டாரு. குளித்து முடிச்சுட்டு வந்து ஃபோனை தான் பார்க்குறாரு. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, அது யார் பண்ணியிருக்கானா? தயவுன்னு போட்டிருக்கு. இப்போ ஜங்கு எது இந்த மயிர் என்ன மெசேஜ் பண்ணின்னு? ஆமாம், இவனுக்கு அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, செட்டில்மெண்ட்டு கூட கொடுத்துட்டேன், இப்போ நோயின்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெசேஜை தான் எடுத்து பார்க்குறாரு. அதில் எங்கள் வீட்டுக்கு வரணும், இந்த மாதிரி மியாவோட வீட்டில் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு தான் இருக்குது அந்த மெசேஜ். இப்போ ஜங்கு ஐயோ தலையெழுத்து, இந்த இந்தியன் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாலே இப்போ மறு வீட்டுக்கு கூப்பிட்டுனாரு. அவங்களாம் இப்போ தயாங்கதான் புருஷன், அவங்க கூட அனுப்ப முடியும், சந்தேகம் வராதா? வேலையாவது நம்மளே இட்டுன்னு போக வேண்டியது தான். ஏன்னா இவ்வளோ ஒரு மாதிரி நைட்டெல்லாம் அழுதுனே இருக்கா. சரி போய் கூட்டின்னு போயிட்டு இட்டுன்னு வந்துட வேண்டியது தான். இப்போ ஜங்கு உங்ககிட்ட தான் வராரு. பூண்டு, உங்கள் அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காண்டி அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஜங்கு கிட்ட போய் அப்பாவா? எங்கே அப்பா வந்திருக்காரா? எப்போ? எங்கே? ஃபோன் காட்டுங்க. ரொம்ப ரொம்ப துள்ளாத இரு, எங்கள் அப்பா இந்த மாதிரி கூப்பிட்ருக்கான் மறு வீட்டுக்கு, நீ ஏன் கூட இருக்க நான் சொல்வேன். எப்படியோ போகிற மாதிரி தான் இருக்கும், நீ ரொம்பலாம் துள்ளி நாங்கள் போய் எல்லாத்தையும் வளராத
நீ என் கூட தான் வரணும், இல்லைன்னா அங்கே இருக்க எல்லாரையுமே போட்டுருவேன், புரியுதா? ஸோ இன்றைக்கே பேக் பண்ணு, ஒரே ஒரு நாள் தங்கிட்டு நான் இட்டுன்னு வந்துடுறேன். போய் பேக் பண்ணுறி போடி. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பாவை பார்க்க போகிறோம். அப்பாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். சொன்னால் மட்டும்தான் இவன்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். இவன்கிட்டலாம் யார் இருப்பா? நம்ம எப்படியாச்சும் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜங்கு கிட்டே போய் எந்த ஃப்ளைட்டில் போகிறோம், எந்த இடம், எப்போ போவோம்? நம்ம சீக்கிரமாக போனால் தானே ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். நீங்கள் இப்படி கிளம்புறத பார்த்தா லேட் ஆகிடும். இப்போ ஜங்கு எதுக்கு உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு இவ்வளோ துள்ளின்னு இருக்குன்னு எனக்கு தெரில. ஃப்ளைட்டில் போகிறேன்னு நான் எப்படி சொன்னேன்? நம்மக்கிட்டே தனியாக ஃப்ளைட்டில் இருக்கு, அப்புறம் எதுக்கு அந்த ஃப்ளைட்லலாம் போயின்னு? ப்ரைவேட்டாக இருக்குது, அதில் தான் போகிறோம். நான் உங்கெல்லாம் அங்கே கூட்டின்னு போகிற மாதிரிலாம் இல்லை. நான் என் பிச்சைக்காரன் நினச்சின்னு இருக்கேன். என்ன தனியாக இருக்கு, போ பேக் சைட் போ, நடந்து போயின்னு வா, இரு பின்னாடியே வரேன், அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் ஜங்குக்கு சொன்ன மாதிரி அங்கே தான் நடந்து போகிறீங்க. இப்போ அந்த டைகரை பார்த்துட்டு பாய் பாய் போயிட்டு வந்துடுறேன், பத்திரமா இருக்கணும். அவர் உனக்கு சாப்பாடு போடுவார், அவர் கட் பண்ணிட்டு தான் இருக்கார். உனக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அவரும் வருவார். பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட் கிட்ட தான் போகிறீங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, அது ப்ரைவேட், அவருக்கு மட்டும். இப்போ நீங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது அவர் தான். ஆமாம், அவர் தான். அந்த ஃப்ளைட்டில் ஜங்குக்குன்னு எழுதியிருக்கு பெருசாக. இப்போ லக்கேஜ்லாம் ஏற்றியாச்சு. இப்போ ஜங்குக்கும் வந்துட்டார், உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இவ்வளோ பெருசு எப்படி அப்பாவுதா? இவ்வளோ பணக்காரங்களா நீங்கள்? அப்பாதா? அப்பா காசில் தூண்டுற அளவு நான் கேவலமானவங்க கிடையாது. நான் சம்பாரித்தேன். போ, இது டயர்டாகுது, நான் பெட்டில் இருக்கு, போய் தூங்கி கூடி. எப்படியோ நாளைக்கு காலையில் போகிற மாதிரி தான் இருக்கும், லேட் ஆகலாம். ஸோ சாப்பிட்டு போய் படுப்போம். இப்போ நீங்களும் தலையாட்டிட்டு போய் தூங்கிட்டீங்க. அண்ட் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. இந்தியாவுக்கு வந்ததும் தான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் தேங்க பார்க்கவே இல்லை, முறைச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு தான் உங்கள் பக்கத்தில் ஒரு சீட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ கிட்ட? கொஞ்சம் தள்ளி உட்காரலாம்ல, அவ்வளோ இடம் இருக்குல்ல, ஏன் இவ்வளோ கிட்ட? இப்படி தான் உட்காருவேன். எதுக்கு தள்ளி போகணும்? நான் இப்படி தாண்டி உட்காருவேன். போ, விடுவேன், நான் இறங்கி போ. சாரி, கோவப்படாதீங்க. வெளியே இருக்கும், வீட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரியல என்ன சொல்லி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்னு. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நீங்கள். நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ மூடின்னு இரு, நான் பார்த்துக்கிறேன். நான் எதனா பேசி அப்பா இன்னும் வளரி வச்சிடாதடி. அப்புறம் அப்பா மண்டை என் கையில் இருக்கிற மாதிரி ஆகிடும், புரியுதா? வா முன்னு. இப்போ தேவன் காரை தான் நிறுத்துறாரு. இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நடந்து தான் போகணும், ஏன்னா 1 வே மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து புல் செடி அதிகமாக இருக்கிறதுனால காரில் அங்கே அலோடு இல்லை. ஸோ இப்போ தேவங்க ஜங்கு, இப்போ நீங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கீங்க, நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இப்போ தேவங்க தான் ஜங்குக்கை பார்த்து கையை பிடிச்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது இது மாதிரிலாம் நடந்ததுன்னு. அவங்க என்ன தான் மாப்பிள்ளை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் அங்கே நின்று ப்ராப்ளம் எதனா ஆச்சானா அவள் பேர் தான் கெட்டு போகும். 2 புருஷனை வச்சுன்னு இருக்கானு. அதுவும் வில்லேஜ்லலாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருங்க, நான் புருஷனாக இருக்கேன், அவ்வளோதான். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏய் மயிறு, என்ன சொன்னேன்? புருஷனாக இருக்க போறியா? மயிறு, அவள் இப்போ ஏன் பொண்டாடிடா? நீ வித்துட்டு போயிட்டு அப்புறம் எப்படி நீ அசிங்கமாக சொந்த கொண்டாடிக்கிற? நான் பேசி அவங்ககிட்ட புரிய வச்சுக்கிறேன்னா நீ ஒதுங்கி போப்பா. எங்கே கூட்டின்னு வந்து விட்டோமோ அதோடு நின்றுக்கணும். அந்த ரூட்லாம் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நானே அவளை வீட்டுக்கு கொண்டு வருவேன். நீ நடுவில் வராத, வேறு மாதிரி ஆகிடும். இப்போ தயம் தான் ப்ரோ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வீட்டில் சொன்னால் கூட வேலைக்கு ஆகாது. ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ ஜங்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, உங்கள் பேர் மேலே தப்பான பேர் வரக்கூடாதுன்னு. இப்போ ஜங்குக்கும் ஒரு வாட்டி மட்டும்தான், எல்லா வாட்டியும் விட்ற அளவுக்கு நான் கேன கூதிலாம் கிடையாதுன்னா. ஸோ பார்த்துக்கோ, உங்கூடயே தான்டா இருப்பேன், ஃப்ரெண்டு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா, ஏம்மா மாப்பிள்ளை ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரா? எவ்வளோ அழகாக இருக்கு என் பொண்ணு, சாப்பிட்றியாம்மா? அழகாக இருக்க, வா அந்த பொருளெல்லாம் கொடு, அப்பா நான் இருக்கலை தூக்கிட்டு போகிறேன். இப்போ நீங்கள்
உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி. அப்பா என்னை எங்கேயும் விடாதப்பா, நான் இங்கேயே 1 மாதமாச்சும் இருந்துக்கிறேன், என்னை எங்கேயும் அனுப்பாத. இப்போ உங்கள் அப்பா ஏன் மாமா அப்பளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரா? இல்லைப்பா, அது அப்படி நீங்கள் பேசவே உங்கள் அப்பா தான் இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரேம்மா, வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சடனாக திரும்புகிறீங்க. தேங்கோட கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு செம்ம ஷாக். ஜங்குக்கு அங்கேருந்து முறைச்சி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்பா இவர் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்க கை காட்டுறீங்க. உங்கள் அப்பா யார்? மாப்பிள்ளை ஃப்ரெண்டா? மாப்பிள்ளை நீங்கள் வாங்க, உங்களுக்கு குளிக்க சுடு தண்ணிலாம் போட்டு வச்சுருக்கோம், வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இப்போ உங்களுக்கு செம்ம ஷாக். நீங்கள் ஜங்குக்கிட்ட போய் என்ன நடக்குது, நீங்கள் என்ன சொன்னி கூட்டிகிட்டு வரேன் சொன்னீங்க, எல்லாமே சொல்கிறேன் சொன்னீங்களே, என்னது இது, இப்போ எதுக்கு அவர் போகிறாரு? இப்போ ஜங்குக் தான் இங்கே பாடுறி, எல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான், என்னைக்கு இது புடியில தான். நீ அவன் கொஞ்சம் ஏதோ உன் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சொன்னான். ஸோ அதனால் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுவும் நீ முன்னாள் காதில் மயிறு ஈருன்னெலாம் நினைக்காது. தாலி கட்டினது நானுன்னா அவன் எப்பயோ போயிட்டான், அவனை விற்றுட்டான், அவன் ஏமாற்றிட்டான். இப்போ நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுன்னு. இப்போ எப்போவுமே மேரேஜ் ஆகி வந்தால் என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணுவாங்களா, அது உங்களையும் தயங்க வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அம்மா தான், மியா மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடு, நீ மட்டும் சாப்பிட்டா கரெக்டா, மாப்பிள்ளை சாப்பிட்டோம் ஊட்டி விடு. இப்போ நீங்கள் முகத்தில் விருப்பமே இல்லாமல் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. தேங்கம் சிரிச்சுட்டு நல்லா தான் இருக்காரு. தூரத்தில் ஜங்குக் தான் மயிறு சிரிகிறானே. இந்த மயிறு இந்த ஐடியாவை கொடுக்கும்போதே இந்த ஜங்குக் மயிறு ஒத்துக்கினான். ஏன்டா அறிவில்லை, அழகாக எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை முச்சு அவளை ஒரு ரெடியாக தூங்கின்னு போகிறத விட்டு, ஓகே அவள் பேர் கட்டக்கூடாது, மயிறு கட்டுறக்கூடாதுன்னு இப்போ பாடுறான். அங்கே நீ இருக்க வேண்டியதெல்லாம் அவன் ஊட்டி விட்டுன்னு சிரிச்சுன்னு இருக்கான். ஏதோ பிளான் இருக்கு இவன்கிட்ட, டவுட்டாக இருக்குது. அவனை மாட்டினா நீ செத்துருவாடாடே. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல இவன் ஏன் இருக்கிறான்னு அவர் கஷ்டப்படுறாரு. ஜங்குக்கா எனக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ ஜங்குக் தான், மயிறு பாகாதடி, அப்படி மட்டும் பாகாத, என்னடா இங்கே நீ இருக்கணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை நீ அப்படி நினைக்கிறியா, இல்லை நானா அப்படி நினச்சிக்கிறேனான்னு எனக்கு தெரில. ஆனால் சத்தியமாக தேங்க இருக்குடி, இன்னும் இருக்குது, விட்டுக்கோ இருக்குது. அண்ட் இப்போ நைட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வீட்டில். ஏன்னா மறு வீட்டுக்கு வந்து அது கண்டிப்பாக பண்ணுவாங்க பொண்ணு வீட்டில். ஸோ அது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அங்கே இருக்க பையன், அண்ணா அது இங்கே இருக்கணும், 2 பேர் வருவாங்கண்ணா, நம்ம 2 பேர் வெளியே போகலாமா, நீ இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, வாங்க. இப்போ ஜங்குக் தான், யார்ரா 2 பேர், யார் 2 பேர், எதுக்கு இதெல்லாம் டெக்கரேஷன், எது இதெல்லாம் ஃபங்க்ஷன் எதனா இருக்குதா இங்கே உங்கள் வீட்டில்? இப்போ அந்த பையன்தான் ஜங்குக்கிட்ட, அச்சா அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, இப்போ மியா அக்கா இருக்காங்களே, அவங்களும் தயங்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால பொண்ணு வீட்டில் இது பண்ணுவாங்க, அவங்க தான் இங்கே இருப்பாங்க, இப்போ வந்துடுவாங்க, நம்ம 2 பேர் வெளியே போனோன்னா, இல்லைனா அந்த கேரட்டு தாத்தா திட்டுவான், வாங்க. இப்போ ஜங்குக்கு செம்ம ஷாக் ப்ளஸ் கோவம், அவர் கடுப்பாக வெளியே வந்துட்டார். இப்போது நீங்களும் டேவும் ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் டென்ஷனாக இருக்கார். ஸோ ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு ஒரு இடத்துல. என்ன பண்ணின்னு இருப்பான் அந்த தேங்க, எனக்கு கடுப்பாகுது. இவன் அமைதியாக இருந்தால் கூட அவன் அமைதியாக இருக்க மாட்டான், அவனே ஒரு பொறி எச்சகலை. இப்போ நான் என்ன பண்ணி அவளை வெளியே கூப்பிட்டு என்னத்த மயிரம் போடுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த ரூம் தானே, இந்த ரூமில் லைட் எரியுது, லைட்டு மட்டும் அமைட்டோம், தப்பூந்துருவேன் நான். இப்போ இந்த சைடு தேங் தான் உங்கள் கையை பிடிச்சி, இங்கே பாருமையா சொல்கிறத முழுசாக கேளு, நீ மூஞ்சை திருப்பிக்கினியோ காதை மூடிக்கினாலோ இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, ஒழுங்காக கேளு. எங்கள் அப்பாவை கொல்றேன்னு அந்த ஜங்குக்கு சொன்னான்டி, உண்மை தான், நான் கடன் வாங்கினேன் தான், அதுக்கும் எங்கள் அப்பாவை எப்படி என்னால் இழக்க முடியும், எங்கள் அம்மாவை எதோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்கடி, வேறு வழி இல்லடி, ஆனால் நான் உன்னை ட்ரூவாக தாண்டி லவ் பண்ணுறேன், இங்கே பாரு அப்படின்னு உங்களை பார்க்க வைக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் என்ன தயம் சொல்கிறீங்க, அதுக்கு என்னோட லவ் உங்களுக்கு கிடச்சிதா, இப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு தானங்க சொல்லி நீங்கள் வீட்டில், அப்போ அதுக்கு பேர் என்ன தயம்? பாருமியா எனக்கு வலி புரியுதுடி, எனக்கு புரியுது, ஆனால் நான் உன்னை கை விடல. இதோ பாரு, இப்போ கூட என் பக்கத்தில் உன்னை உட்கார வச்சு உனக்கு புரிய வச்சு உனக்கு கூட்டின்னு போயிடுறேன்டி நான். நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறல, எனக்கு தெரியும் நீ அவன் கூட ஏதோ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதோ பாரு, இந்த தாலி
இந்த தாலி மேலே சாட்சியாக சொல்கிறேன், நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்டி. உன்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன்டி. இப்போ நீங்கள் உங்கள் கண்ணில் டியர்ஸோட அவரை பார்த்துட்டு, இது நீ கட்டின தாலி இல்லை தயம், இது நீ கட்டினது இல்லை, இது ஜங்கு கட்டினது, நீ கட்டினது நான் எப்பயோ தூக்கி போட்டுட்டேன், என் மனசுலேயும் நீ இல்லை, புரியுதா? என்னை நெருங்கணும்னோ என்னை அடையணும்னு நீ நினைக்காத, இது வேண்டாம், எனக்கு மேலே லவ் இல்லை தயம். என்னது லவ் இல்லையா? ஏய் என்னாடி நினச்சின்னு என்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ண? சடனாக போயிட்டா அந்த லவ் மனசில் இருக்கும்னு எனக்கு தெரியும். அது எப்படி ஒருத்தவங்க மேலே ஒரு மாதத்துல இல்லை 2 வாரத்தில் ஃபீலிங்ஸ் போயிடும்? எனக்கு தெரியும்டி உனக்கு என் மேலே லவ் இருக்குல்ல, அதனால தானே நீ அழுகிற. இருக்குன்னு ஒத்துக்கோ, எனக்கு தெரியும். பாரு, ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிற பிளான் படி பண்ணால் எல்லாமே செட் ஆகும், நீ வேணாலும் நல்லா வாழலாம், புரியுதா? நீ ஜங்கு கூடயேரு, அவனை லவ் பண்ணுற சொல்லு, அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிடி, அது போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? எதுக்கு நான் நடிக்கணும் தயம்? நீங்கள் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவனை நான் ஏன் ஏமாற்றணும்? ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டுற? சொல்லலாம் கேளுடி, உனக்கு என் மேலே லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீ வேணும்டி. அது எப்படி ஒரே வார்த்தையில் உனக்கு என் மேலே லவ் போவோம்? சொல்கிறது செய், அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, உன்னை எதுவும் பண்ணல. ஸோ அந்த தாலி உங்கள் ஐடி தூக்கி போட்டுடலாம், நம்ம வேறு இடத்துக்கு போனோன்னே. நான் சொல்கிற மாதிரி செஞ்சா 2 பேரும் வாழலாம். ஏன்னா நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் டிமியா, புரிஞ்சுக்கோ. இந்த பக்கம் ஜங்கு நல்லா குடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எதுவுமே தெரியல, அவர் தூங்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி கிளம்பலான்னு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு, நீங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. உங்கள் அப்பா அம்மா என்னெல்லாம் பேசணுமோ அது எல்லாமே பேசிவிட்டு உங்களை தயாங் கூட வழி அமைச்சிருக்கிறாரு. இப்போ ஜங்கு பின்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு, தயாங் வண்டி ஓட்டுறாரு, நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கீங்க. இப்போ ஜங்கு உங்களை பார்த்து, ஏய் பூண்டே பின்னாடி வந்துவார், அவள் தான் ட்ராமா முடிஞ்சதில்ல, ஏம்மா ஒரு நாளைக்கே நான் தத்தளிச்சிட்டேன், நீ வாடி இங்கே என் பின்னாடி பக்கத்தில் வந்து உட்காருவா. அங்கே கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு போயிடுவோம், அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்க. ஓ பக்கத்தில் இருக்கியா, சரி வெயிட் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் முறைக்கிறாரு. இப்போ தயங்கம் முறைக்கிறான், 2 பேரும் முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ நீங்கள் ஜங்கு கிட்டே போய், என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் விஷயம் சொல்லு, என்னடி விஷயம்? நான் சொன்னால் தானே தெரியும். இல்லைங்க, இது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்த புதுசுலேருந்தே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நல்லா பார்த்துக்குறீங்க, நிறைய வாங்கி தந்தீங்க, எதுவுமே பண்ணலை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலை, இந்த தாலி கட்டி என்னை பொண்டாட்டியும் ஆக்கிட்டீங்க, அதனால என்ன சொல்ல வரேன்? என் கண்ணை பார்த்து சொல்லு, எதுவாக இருந்தாலும் ஓகே. இல்லைங்க, இதனால எதுனாலும் ஏதோ ஒன்று சடனாக சொல்லி முட்ரி. என்னாச்சு? இல்லைங்க, இது மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு, அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஏய் பூண்டே உண்மையாவா சொல்கிற? எனக்கு கணவன் கூட தெரில, எனக்கு எங்கேயாவது குச்சிலாம் போலலாம் தோந்துரி. இது முன்னாடி எனக்கு எந்த ஃபீலிங் வந்ததில்லை, எனக்கு அம்மா கூட இல்லடி, பாசம் கட்ட இது கட்டும், நீ எங்கள் அம்மா மாதிரி கொஞ்சம் இருக்க, அதனால தாண்டி உன்னை உடனே தோணல. அது எனக்கு தெரிலடி, எனக்கு நான் போய் சொல்கிறேன்னு கூட நீ நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இது உண்மைடி. நீ எனக்கு உன்னை பொண்டாட்டியா ஒரு அம்மாவா எல்லாமாவே நீ இருபடி, என்னை நீ ஏற்றுக்கிட்ட, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஏன் எதுன்னான்னு தெரிலடி, உன்னை நல்லா பார்த்துக்கணும், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. நீ கூட சொன்னியே என்னை பெர்மிஷன் இல்லாமல் தொடாதீங்கன்னு, அப்போ கூட நான் தொடாமல் இருந்ததுக்கான காரணம் நான் லவ் பண்ணேன்டி, நான் லவ் பண்ணிட்டேன், அதனால் மட்டும்தான்டி உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியும் நான் அடங்கி இருந்ததுக்கான காரணமே அதுதான். இப்போ நீ என்ன லவ் பண்ணுறன்னு இப்போ உலகமே உன் கால் அடியில் தூக்கி போட்டுடலாம் போல இருக்கேடி, உண்மையாகவே பண்ணுறடி ஒரே ஒரு வாட்டி மாமான்னு மட்டும் கூப்பிட்டேன், நான் ஒத்துக்கிறேன் நீ பண்ணுறேன்னா. இப்போ நீங்கள் ஜங்குக்கோட கண்ணை பார்த்து, மாமா உங்களை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாமா, பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போ ஜங்குக்கு தான் உங்களை இழுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, லிப்பை தவிர. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமாடி, இங்கே பாரு,
நம்ம நாட்டு போனோன்னே எல்லாருக்குமே ஃப்ரீயாக சாப்பாடு போட்டுடணுன்னா இருக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் அன்னதானம், யார் யாரெல்லாம் இல்லைன்றவங்களோ எல்லாருக்கும் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். அப்புறம் உனக்கு நிறைய வாங்கி தரணும்டி. இது போதும்டி, எனக்கு வாழ்க்கையில் இது போதும். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விட்டுறேன் உனக்காக, இந்த ஒரு வார்த்தையாக. எனக்கு ஏன்னு தெரில, உனக்கு ஏன் இப்படி லவ் வந்து தெரில. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுலாம் சொல்லுவாங்களே, அந்த மயிறு தான் பூந்துக்குச்சு போலடி எனக்குள்ள. நான் தாண்டி நீ மட்டும் என் கண்ணு இவ்வளோ அழகாக தர்ற. நீங்கள் சிரிச்சிட்டு போதும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, அது போதும் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து அட் நைட் ஜங்குக்க ரொம்ப குழந்த மாதிரி உங்கள் கையில் படுக்க வச்சு தூங்க வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு தான், எனக்கு நீ பொண்டாட்டி விட அம்மா மாதிரி இருடி. இந்த ஃபீலிங்லாம் எனக்கு யாருக்கிட்டையும் கிடச்சதில்லை தெரியுமா. எங்கள் அம்மா பிறக்கும் போதே செத்துச்சான். அது வாசனை கூட எனக்கு தெரியாது. இதோ உன்னை தான் மோந்துன்னு இருக்கேன். எங்கள் அப்பா என்ன ஒழுங்காக வளகலை போலடி. அதுதான் போதை அது இதுன்னு ரொம்ப கெட்டு போயிட்டேன். இது போதும்டி. நீ நான் நம்ம ஒரு குழந்த நல்லா தானே இருக்கும். என்ன கேட்குறியோ உனக்கு வாங்கி குத்துன்னு, அப்புறம் என் குழந்தை என்ன கேட்குதோ வாங்கி குத்துன்னு சண்டை போட்டுப்பீங்களே என் புருஷன் எங்கள் அப்பா அப்படின்லாம். அதெல்லாம் எனக்கு வேணும்டி, எனக்கு பார்க்கணும். நிறைய என் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு, என் 3 மச்சானுங்களை தவிர. அவங்களாம் சொல்லுவாங்க என் பொண்டாட்டி வெயிட் பண்ணுடா, கால் பண்ணடா, கத்தோண்டான்னு. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் தோணும், நம்மளுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா இது மாதிரிலாம் பேசுவாள் நம்மக்கிட்ட, இது மாதிரிலாம் கேட்பாள் அப்படின்லாம் தோணுதோ. இப்போது என் பக்கத்தில் தேவதை மாதிரி நீ படுத்துன்னு இருக்க, உன் மேலே நான் இருக்கேன். இது போதும்டி, உன் இதய சத்தத்தை கேட்டுன்னு இதை இப்படி பத்துருவேன்டி. இவ்வளோ தாண்டி நான் சும்மா அப்படி இப்படின்னுவேன். எனக்கு இதுதாண்டி வேணும். உங்ககிட்டேருந்து கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை ஏற்றுக்கவே மாட்டியோன்னு நினச்சேன். வெயிட் பண்ணியிருப்பேன்டி பொண்டாட்டி, பூண்டை வெயிட் பண்ணியிருப்பேன்டி எவ்வளோ நாள் ஆனாலும். ஏன்னா ஏன் இப்படி லவ் வந்தது உன் மேலே, என்ன இளவு என் மனசுக்குள்ளே பூந்துதுன்னா எனக்கு தெரில. உனக்கு ஃபீல் ஆகுதாடி என் லவ்? இப்போ நீங்கள் ஜங்குக்கு பார்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் லவ். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபீலிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்கு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படி தான் அந்த நைட் ரொம்ப லவ்வபுளாக போயிட்டுருக்கு. இப்போ ஜங்கு தூங்கிட்டுருக்காரு. காலையில் ஆயிடுச்சு. புண்டே காஃபி குடுறி, எங்கடி இருக்க? நல்லா தூங்க வச்சா என்ன நைட்டு நிம்மதியாக தூங்கினேன். நாடா அந்த காமோ ட்ரக்கு மயிரெலாம் என் பொண்டாட்டி பூண்டு, அவள் தான் ட்ரக்கு, அவள் தான் எல்லாம். இதுக்கப்புறம் இந்த கேவலமான தொழிலெல்லாம் விட்டு அழகாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு அவளும் புள்ள பெற்று குத்துருவான் எனக்கு. அது போதும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு பூண்டே அப்படின்னு பெட்டெல்லாம் தேடுறாரு. நீங்கள் காணோம். கீழே இறங்கி வராரு. பூண்டுமா எங்கே இருக்கடி? மாமா கூப்பிட்றேன்ல, காது கேட்குதா? குளிச்சுன்னு இருக்காளா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடுறாரு. பட் நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. இப்போ ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பூண்டு எங்கே போச்சு? நல்லா தானே இருந்தா, எங்கே போயிட்டா? இப்போ ஜங்குக்கு தான் லூஃபி கால் பண்ணி, மச்சான் என் ஆள் எங்கன்னே தெரில, காலையிலலாம் இங்கே தான் இருந்தது, மார்க்கெட் எங்கன்னா போயிருக்கேன், எங்கன்னா வெளியே போய்க்குதா கொஞ்சம் பாரு. இப்போ லூஃபி, டேய் நாடா பேசின்னு இருக்க, இந்த தேங்க கூட போனானே பார்க்கல நீ? நான் ஏதோ நினச்சேன் இவன் தான் அமுச்சு வச்சுட்டான், நல்லா திருந்திட்டான்னு நினச்சேன். நான் சொல்கிறேன் அவள் தேங்கூடலாம் போயின்னு இருக்கா, இப்போ தான் பார்த்தேன். என்ன ஆச்சு ஜங்குக்கு? இப்போ ஜங்குக்கு ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இது லூஃபிக்கு புரியுது. மச்சான் நான் ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இரு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததும் ஜங்குக்கு தான் லூஃபியை கட்டி பிடிச்சி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இப்போ லூஃபி, மச்சான் இங்கே பாரு மச்சான், அவள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணிட்டா அவங்க, அது மாறாதுடா. எப்படி நீ உன்னை லவ் பண்ணுவான்னு நீ நினைக்கிற? ஏதோ நைட்டு அப்படி பேசினா அது லவ் ஆகிடுமா? யோசிக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் வெறுத்த வெப்புடுறா இப்படி மடங்குனா நீங்கள் யோசிக்க மாட்டியா? என் பாரு அவளை விட்டுருடா, நல்லா போகணும், விட்டு தள்ளுடா. இப்போ ஜங்குக்கு லூஃபியோட சட்டையை பிடிச்சி எப்படி விட சொல்கிற? எப்படா விட சொல்கிற? எனக்கு தெரியாது, எனக்கு அவள் தான் வேணும். அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன். அவள் என்ன தெரியுமா, இதோ இங்கே இருக்குதுடா, இங்கே துடிக்குதுல, அதுதான்டா அவள் மேலே என்ன கருமை வந்ததுனால எனக்கு தெரில. அவள் எனக்கு வேணும். நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவளை கூட்டின்னு வா. அவளை கூட்டின்னு வந்து இங்கே நீ உட்கார வைக்கிற. என் மச்சானாக இருந்தால் நீ பண்ணு.
அவளை எப்படி விட்டுப்போ சொல்கிற? அவன் உலகம்டா, அவன் அம்மாடா, அவள் எல்லாமேடா எனக்கு. அம்மான்ற பொசிஷன் கொடுக்குறேன்னா அப்போ யோசிடா, அவன் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாடுறா லுஃபி. இப்போ எந்த சைடு நீங்கள் காரில் தான் போயிட்டுருக்கீங்க, இப்போ தயங்கிட்ட அப்படி சொல்லி அவனை ஏமாற்றிருக்கக்கூடாது. அவன் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னான். இதை எதுக்கு தயம்? நீங்கள் இதை விற்காமலே இருந்திருக்கலாம். இப்போ நான் உங்களை லவ் பண்ணிவிட்டு நல்லா இருந்திருப்பேன். இப்போ நான் அவனையும் ஏமாற்றிட்டு எதுக்கு தயம்? இப்போ தயம் தான் உங்களை பார்த்து பேபிங்க பாடுறி, அவன் ஏமாற்றிட்டு போட்டான், அவன் பொறுகிடி, அவன் அப்படி தான் சும்மா வளருவான், நீ இல்லைனா இன்னொரு பொண்ணுன்னு போயிடுவான், ஏன்னா அவன் பணக்காரன். நான் உனக்காக இங்கே வாழ்ந்துட்டுருக்கவன், உன்னைய நினச்சி போராடிட்டுருக்கேன். அப்புறம் எதுக்குடி? அப்போ நீங்கள் தயங்க பார்த்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு. இப்போ தயங்க தான் இப்போ எதுக்கு அந்த கண்ட டாப்பிக்கெல்லாம் பேசின்னு, அது அந்த ஜங்குக்கு தான் காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் சொன்னான். நீ விட்றி, வா நம்ம போவோம் அப்படின்னு கையை தான் இப்போ டைட்டாக பிடிச்சி உங்கள் கூட போயிட்டுருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஜேகே ரொம்ப குடிக்கிறாரு, ஒரு மாதிரி பைத்தியமாகிட்டாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னால் விட முடியாது, இவ்வளோ நாள் லவ்னு காட்டினேன், எதுவும் பண்ணாமல் அது பேச்சை நான் கேட்டேன், இப்படி ஏமாற்றிட்டு போவா நான் நினைக்கவே இல்லை. இதோ என் மச்சான் அவளை தேடி எங்கேயோ போயிருக்கான், நான் இங்கே அவளை தேடி நொந்துன்னு இருக்கேன். ஜங்குக்கே பழைய மாதிரி மாறினாதான் சரிப்படும், இப்படி இருந்தால் வேலையாகாது. ட்ரக் எடுக்காரன் போய் அவள் தான், இதுக்கப்புறம் வேலையாகாதுரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ட்ரக் எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரெஷராக, இது வரைக்கும் அந்த ஃபீல் வரவே வராத மாதிரி. அண்ட் தென் ஜங்குக் இப்போ டோட்டலாக மாறிட்டார். அவருக்கு உங்களை பார்த்தா அவ்வளோ வெறுப்பும் அவ்வளோ கோபமோ தான் வருது. அவரோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு. ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குது ஸ்டோரி, எப்படி போகும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கடா. அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா, அது மட்டும் பண்ணுங்கள். அண்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய், ஐ லவ் யூ.